Hi friends, Boult Audio brand இருந்து Amazonல Boult Audio X10 அப்படிங்கற இந்த TWS லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இந்த TWS நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு, இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோல பார்க்கலாம். 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மென்ட்க்கு உள்ளாடி TWS வாங்க போறீங்க அப்படினா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா வந்து இருக்குது. பாக்ஸ்ல வந்து TWS போட்டோ வந்து போட்டிருக்காங்க. குறிப்பாக X10 அப்படிங்கறத பெருசா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த TWS Amazonல 1299 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. வாங்கணும் அப்படினா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை வந்து ஓபன் பண்ணா உள்ளாடி TWS டைப் C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டு வச்சிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷ்ல வந்து பண்ணிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சார்ஜிங் கேஸோட சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் டைப்ல வந்து ஒரு டிசைன் வந்து இருக்குது. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சார்ஜிங் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்க வேணா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்டேபிளா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே பட்ஜெட் செக்மென்ட்க்கு சேல் பண்ற நிறைய சார்ஜிங் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளா வந்து இருக்காது. இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளா வந்து இருக்கனால சார்ஜிங் கேஸ் வந்து ஸ்கிராட்ச் வந்து அதிகமாக வந்து ஆகாது. சார்ஜிங் கேஸோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் ஆடியோ அப்படிங்கிற பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் C சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸை 2 மணிக்கூரில் முழுமையாக வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது சிகப்பு கலர் லைட் வந்து விட்டு எரியுது. ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பச்சை கலர் லைட் வந்து உங்களுக்கு எரியுது. சார்ஜிங் கேஸ்ல இருந்து இயர்பட்ஸ் வெளியே எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா பேர் வந்து ஆகுது. லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் டைப் இயர்பட்ஸ் வந்து இருக்குது. யூசர் மேனுவல்ல வந்து இயர்பட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே போல நீங்க யூஸ் பண்ணா காதுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பிளேபேக் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 45 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. இயர்பட்ஸ்ல 6 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. கால் வந்து பேசி பார்த்ததில் நீங்க கண்டினியூஸா இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி 5 மணிக்கூர் கால் வந்து பேசிக்கலாம். இந்த இயர்பட்ஸை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் மியூசிக் வந்து கேட்கும்போது வெளியே உள்ள நாய்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்கல அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ENC வந்து இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்க்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இயர்பட்ஸோட டச் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 செகண்டுக்கு டிலே வந்து இருக்குது. இதன் மூலமாக மியூசிக் மற்றும் கால்ஸை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு இயர்பட்ஸை நீங்கள் 4 வாட்டி டேப் பண்ணால் கேமிங் மோடு வந்து ஆக்டிவேட் வந்து ஆகுது. 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால ஆடியோ டிலே வந்து அந்த அளவுக்கு இல்லை. இந்த இயர்பட்ஸில் 10 மில்லிமீட்டர் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. SPC மற்றும் AAC சப்போர்ட் வந்து இருக்குது. ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா செம லவுடாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான பேஸ் இந்த இயர்பட்ஸில் இருக்குது. இந்த இயர்பட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் காதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. நீங்கள் மியூசிக் வந்து கேட்கும்போது வெளியே உள்ள தேவையில்லாத நாய்ஸ் வந்து எதுவுமே கேட்கல. நல்ல ஒரு பேஸ் எஃபெக்டில் வந்து உங்களுக்கு சாங்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸ் ஒரு பெஸ்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.